ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் மெட்ராஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. எனக்கு ரொம்ப நாளாகவே பார்த்தோம்னாக்கா பச்சை பயிர் தோசை சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாகவே இருந்துச்சு. அது என்னன்னே தெரில, அந்த வீடியோலாம் பார்க்கும்போது அது பச்சை கலரில் நல்லா மொறுன்னு வருது. சாப்பிட்டு பார்த்தா எப்படி தான், இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. சரி, வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம், நானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பிடிவாதமாக இருந்து செய்ய ஆரம்பித்தேன். அதிகமாக ஊற போட்டுட்டேன் போல். நான் சாப்பிட்ற 2 தோசைக்கு அது ரொம்ப அதிகம். அதனால் அதுலேருந்து பாதி மட்டும் எடுத்து அரைச்சிட்டு அதை தோசையாக சுட்டேன். பார்த்தோம்னா அது ரொம்ப சிவப்பு கலரில் சூப்பராக வந்துருந்துச்சு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்காக கார சட்னி மாதிரி செஞ்சேன். எனக்கு கார சட்னியெல்லாம் செய்யவே தெரியாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். அதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல. சரி, தொட்டு சாப்பிடும்போது ஏதோ ஒன்று குறைப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு வந்து அதில் சர்க்கரை ஆட் பண்ணி சாப்பிட்டேன். பார்த்தோம்னாக்கா அது சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு மதியானத்துக்கான லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு மாம்பழம் இருந்துச்சு வீட்டில். இப்போ மாம்பழ சீசனில் மாம்பழம் சாப்பிட்லன்னா எப்படி, அதனால் மாம்பழத்தையும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் கடையில் தான் ஃபுல் டைமுமே ஸ்பெண்ட் பண்ணுவேன். பாதி இருந்த பச்சை பயிரை வேக வச்சு சுண்டல்